இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜோசியரே, தடவை நீங்க சோழிய போட்டு பார்த்தப்ப உங்க முகமே சரியில்லை. இப்பவும் சோழிய போட்டு பார்த்துட்டு உங்க முகம் ஒரே கலவரமா இருக்கே. எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுங்க. நான் எங்கம்மா சொல்றேன், உங்க குலதெய்வம் தான் சோழிய வச்சு ஏ மூலமா சொல்ல வைக்குதுமா. நல்ல விஷயமா இருந்தா உடனே சட்டுன்னு சொல்லிடலாம். இத எப்படி சொல்றதுன்னு தான் நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா கெட்டதுலயோ நல்லதுக்கான ஒரு அறிகுறி இருக்குமா? ஐயா, நீங்க சொல்றது யாருக்குமே புரியல. எதுவா இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்திலேயே இந்த குடும்பத்துக்கு வாரிசு ஒண்ணு வரப்போகுது. இது எங்க குடும்பத்துக்கு நல்ல விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு உங்க முகம் மாறிச்சு? சோழிய போட்டு பார்த்துட்டு உங்க முகம் மாறினதும் நாங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துல பதட்டமாயிட்டோம். நான் இப்ப உங்ககிட்ட சொன்னது கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்க போற செய்தி. நல்ல விஷயத்த முதல்ல சொல்லணும்னு தான் இந்த விஷயத்த முதல்ல சொன்னேன். ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பார்த்துட்டேன். 10 சோழியும் நிமிர்ந்த நிலையிலே விழுகுது. இது இப்படி விழவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப மோசமான அறிகுறி. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரதுக்கு முன்னாடியே இந்த குடும்பத்திலிருந்து ஒரு உயிர் பிரிஞ்சிடும். என்ன சொல்றீங்க ஜோசியரே? இத நான் சொல்லலம்மா, நான் போட்டு பார்த்த சோழி பிரசன்னம் சொல்லுதுமா. என்ன ஜோசியரே, முதல்ல சந்தோஷமான செய்தி ஒண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தலையில இடி இறங்குற மாதிரி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே. இத்தனை வருஷமா அந்த குடும்பத்துக்கு நான் தானே ஜோசியம் பார்த்து சொல்லிட்டு வரேன். இது வரைக்கும் நான் சொன்னது நடக்காம இருந்திருக்கா? எல்லாமே நடந்திருக்கு தானே? ஆமா, அதே மாதிரி இப்பவும் நான் சொல்றது நடக்கும். கடவுளே, எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை வருது? இந்த குடும்பத்துக்கு ஒரு பெண் சாபம் இருக்கு. அதனாலதான் 10 சோழிய நிமிர்ந்து இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான் ஜோசியரே. அது வேற யாரோட சாபமோ இல்ல. இந்த சுந்தரத்தால ஏமாந்து அநியாயமா செத்து போன எங்க அம்மா பார்வதியோட சாபம் தான் அது.